சொல்லுங்க. உங்ககிட்ட வேலை செய்யறான பாண்டியன், அவன் யார் தெரியுமா? இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமியோட தம்பி. நம்ம ரகசியங்களை கண்டுபிடிச்சு அவகிட்ட சொல்றதுக்காகத்தான் அவன் இங்க வேலை செய்யறான்னு நாங்க சந்தேகப்படுறோம். அவன் இங்க வேலை செய்யற வரைக்கும் எங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு ஆபத்து தான். பாண்டியன் வேலைக்காரன் நினைச்ச வேவு பார்க்க வந்தவன் இப்பதான் தெரியுது. தம்பியை விட்டே என்ன பிடிக்க பாக்குறாளா? அசோக் குமார் ஐபிஎஸ் தலையெழுத்த மாத்தி எழுதின மாதிரி விஜயலட்சுமி தலையெழுத்தையும் மாத்தி எழுத வேண்டித்தா. மிஸ்டர் பரமேஸ்வரன், அசோக் குமார் கொலையில தடயங்களை மறைக்கிறதுக்கு நான் ரொம்ப பாடுபட்டேன். ஆனா இன்னும் டிபார்ட்மெண்ட்டுக்கு சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப விஜயலட்சுமியை கொலை செஞ்சு மறுபடியும் என்ன சிக்கல்ல மாட்டி விட்டுறாதீங்க. அப்ப என்ன செய்ய சொல்றீங்க? அவ மேல ஏதாவது பழி சுமத்தி என் கஸ்டடியில விட்டுருங்க. மத்ததை நான் பாத்துக்கிறேன். பாவத்தை செய்யுங்க, பழிய சுமக்காதேங்கிறீங்க. சரி. அப்போ நம்ம விஷயங்கள்லாம் தெரிஞ்ச பாண்டியன் என்ன செய்ய போறீங்க? அவன் என் கொகைக்குள்ளத்தானே இருக்கான். அவன் தலையெழுத்த நான் மாத்தி எழுதிடுறேன். இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமி here. அம்மா, உன் தம்பி பாண்டியனுக்கு பெரியசாமி சின்னசாமி ஆட்கள் சின்ன காளியாபுரம் மலையில அவனை மடக்கி உடச்சியை முயற்சிக்கிறாங்க. போய் காப்பாத்திக்குமா? நீங்க யார் பேசுறது? ஹலோ 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 மிஸ்டர் கர்ணயர். மேடம். பாண்டியனுக்கு ஏதோ ஆபத்தா? நாங்க சின்ன காளிபுரம் மலைக்கு போறோம். நீங்க ஸ்டேஷன் பாத்துங்க. கான்ஸ்டபிள். இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டருங்க. பாண்டியன் சார், உங்களுக்கு ஆபத்துன்னு போன் வந்துச்சு. இப்பதான் போறாங்க. எதுக்கு ஆபத்து? ஆமா. எங்க போறாங்க? சின்ன காளிபுரம் மலைக்கு. கான்ஸ்டபிள், நீ அப்படி போ, நீ இப்படி போ. அவங்களை விட்டுடுங்க, இல்ல ஷூட் பண்ணிடுவேன். மரியாதையா விட்டுடுங்க, இல்ல நான் ஷூட் பண்ணிடுவேன். இதான் லாஸ்ட் வார்னிங். மரியாதையா விட்டுடுங்க, இல்ல நான் ஷூட் பண்ணிடுவேன். என்னம்மா சுட்டுட்டீங்க? உன்னை கைது செய்யறேன். சார், நான் சொல்றது நீ கேளுங்க. என்ன சொல்றது? கான்ஸ்டபிள். எஸ் சார், இவங்க தான் சார் அவங்க சுட்டாங்க. சார், அது எல்லாம் கோர்ட்ல வந்து சொல்லு. கான்ஸ்டபிள், விலங்க மாட்டு. நம்ம விஜயலட்சுமி வாரண்டோட வந்து என்ன கைது செய்யறேன்னு சொன்ன, இப்ப வாரண்ட் இல்லாம நீயே கைதி ஆட்டியம்மா. என்ன எஸ்பி சார், ஒரு கொலகாரிய ஜீப்ல ஏத்திட்டு போறதா? விலங்கோட ஜனங்க மத்தியில ஏத்திட்டு போங்க, அதான் மரியாதை. ஓகே சார். வாங்க வாங்க.
Pandian IPS, special squad from Delhi. I will take her into my custody. பிலிப்ஸ், பாண்டியன் சும்மா இருக்க மாட்டான். பெரியசாமி சின்னசாமி கொலை வழக்க முடிகிற வரைக்கும் நீ நம்ம பழைய கட்டடத்தில் ஒஞ்சிரு. நான் சொல்ற வரைக்கும் நீ வெளியே தலை காட்டக்கூடாது. சரி. உன்னை இந்த ட்ரெஸ்ல பார்க்கும்போது எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? பாண்டியா, இவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிற நீ இதையே எங்க கிட்ட மறைச்ச. ஆரம்பத்திலே சொல்லியிருந்தா அம்மா நான் தங்கச்சி எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்போம். சொல்ல முடியாத சூழ்நிலை. உங்ககிட்ட சண்டை போட்டு நான் டெல்லிக்கு போனேன். அங்க போலீஸ் ட்ரைனிங் எடுத்து படிப்படியா படிச்சு முன்னேறி இந்த பதவிக்கு வந்த உங்க காதலன் அசோக் என்னுடைய நெருங்கிய நண்பன். ஒரு நாள் டிஜிபி என்னை கூப்பிட்டார். அசோக் குமாருக்கு பரமேஸ்வரனால ஆபத்து ஏற்பட்டிருக்கலாம். இன்னொரு தகவல் இருக்கு. மெட்ராஸ்ல இருந்தப்ப ஒரு பொண்ணோட அவருக்கு தொடர்பு இருந்ததாகவும், கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு குழந்தை இருந்ததாகவும், அசோக் குமார் கல்யாணம் பண்ணிக்காம தன்னை கைவிட்டதால அவங்களால கூட அவருக்கு ஆபத்து வந்திருக்கலாமோன்னு டிபார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. அந்த பொண்ணு ஒரு போலீஸ் ஆபீசர், பேரு விஜயலட்சுமி. இது அவங்களோட போட்டோ. சார், இந்த பொண்ணால அசோக்குமாருக்கு எந்த ஆபத்து ஏற்பட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன். எப்படி சொல்றீங்க? இவங்க என் கூட பிறந்த அக்கா சார். ஓஹோ, ஐ எம் சாரி. அப்படின்னா இந்த கேஸ வேற யார்கிட்டயாவது ஒப்படைச்சிடலாம். நோ சார், இந்த கேஸை நானே எடுத்துக்கிறேன். மிஸ்டர் பாண்டியன், ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. பட் ஒன் திங், இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. நம்ம டிபார்ட்மெண்ட் கூட தெரியக்கூடாது. எந்த உதவி தேவைப்பட்டாலும் தகவல் கொடுங்க, ஏற்பாடு செய்யறேன். அவசியம் நான் கமாண்டர்ஸையும் அனுப்பி வைக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். கூட பிறந்த அக்காவையே கொலைகாரியா இல்லையான்னு கண்டுபிடிக்கத்தான் இந்த பாண்டியன் ஐபிஎஸ் சென்னைக்கு வந்தா. இந்த உண்மை உங்ககிட்ட எப்படி சொல்லிருக்க முடியும்? என் அக்கா மேல தவறா பழி சுமத்திருக்காங்க டிபார்ட்மெண்ட்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னா அசோக் பத்தி உனக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? முழுசா விவரம் தெரியல. கிடைச்ச தகவல் படி ஐ எம் சாரி, அசோக் குமார் உயிரோட இல்லை. நாம இப்படி ஒரு சூழ்நிலை சந்திப்போம்னு கனவு கூட நினைக்கல. அது விதி. செய்யாத தப்புக்கு கொலைகாரிங்கிற பட்டத்தை வாங்கிட்டேன். என் கையில துப்பாக்கி, அதுல என்னோட ரேகை. நான் சுடலன்னு சொன்ன இனிமே யார் நம்புவா? அப்படின்னா உங்களை சுட்டது யாரு? அங்க நடந்தது சொல்றேன்.
கொலைக்கு வேண்டிய ஆதாரங்களை திரட்டி உண்மையான குற்றவாளிகளை கூண்டில் அடைச்சி உங்களை வெளியே கொண்டு வரல நான் பாண்டியன் IPS இல்ல. அங்க பாருங்க, போங்க. இந்த கொடி நம்ம கொடி, நம்ம பாரத நாட்டின் கொடி, இந்த புண்ணிய பூமியின் கொடி. இந்த கொடியை இங்க பறக்க விடுறதுக்கு எத்தனை தியாகிங்க உயிரோட்டு இருக்காங்க தெரியுமா? எவ்வளவு ரத்தம் சிந்திருக்காங்க தெரியுமா? ஆனா நாம இன்னும் முழுசா சுதந்திரம் அடையல. நம்ம நாடு சில அரசியல்வாதிங்க கிட்டையும் தீவிரவாதிங்க கிட்டையும் அடிமையா இருக்கு. என்னைக்கு ஜனங்க விழிச்சுக்கிறாங்களோ அன்னைக்குதான் அரசியல்வாதிங்க கிட்ட இருந்து நமக்கு விடுதலை. என்னைக்கு காக்கச்சட்டைக்காரங்க முழிச்சுக்கிறாங்களோ அன்னைக்குதான் தீவிரவாதி கிட்ட நமக்கு விடுதலை. அப்போதான் இருட்டில் இருக்கிற நம்ம நாடு வெளிச்சத்துக்கு வரும். உள்ளபடி சொல்லிடு. என்ன உண்மை என்னன்னு எனக்கு தெரியும். பெரியசாமி சின்னசாமியை இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமி கொலை செய்யல. பரமேஸ்வரனை தூண்டி விட்டு நான் தான் அவங்களை கொலை செஞ்சேன்னு நீ மரியாதையா வாக்குமூலம் கொடுத்துக்க. இல்ல
அதுல உன் கைரேகை பதிஞ்சிடும். பெரியசாமி சின்னசாமியை நீ சுட்டு கொலை பண்ணி இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமியோட கைரேகையை துப்பாக்கியில பதிய வச்சு அவங்க குற்றவாளி நீங்க எப்படி நிரூபிச்சீங்களோ அதே மாதிரி நான் இப்போ உன்னுடைய கைரேகை பதிஞ்சிருக்கிற இந்த துப்பாக்கியால உன்னை சுட்டு நீயே தற்கொலை பண்ணிக்கிட்டே நிரூபிக்க போற. எப்படி? நீங்க புத்திசாலிங்கன்னா நாங்க உங்க அப்பனுங்கடா. இப்ப நான் என்ற எண்ணிக்கை 3, சுடுற தோட்டா 3. 2 இந்த துப்பாக்கில இருந்து வரும். அது என் தற்காப்புக்காக, செல்ஃப் டிஃபென்ஸ். அதுல நீ சொல்லலேன்னு சொன்னா 3வது இதுல இருந்து வரும். அது தற்கொலை, சூசைட். 1 2 பரமேஸ்வரன் சொன்னபடி பெரியசாமியை சின்னசாமியை நான் தான் சுட்டுக் கொண்டேன். இப்போ என்ன சொன்னியோ அதை அப்படியே எழுதி கையெழுத்து போடு.